தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்தில் 28 மாவட்டம் காவிரியை நம்பியிருக்கிறோம். இப்போ திடீர்னு கர்நாடகாவில் நீங்கள் ஒரு டேம் கட்டி அந்த தண்ணியெல்லாம் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா நாங்கள் எங்கே போவோம்? எங்கள் குடிநீர் பிரச்சனைக்கு எங்கே போவோம்? எங்கள் விவசாயத்தை எங்கே போவோம்? எங்களுடைய உணவுக்கு எங்கே போவோம்? அதனால் டி.கே. சிவகுமார் அவர்கள் சொல்வது மிகப்பெரிய பொய்களை சொல்லி வருகிறார். இரண்டாவது பொய் அவர் சொல்றது, இது பெங்களூர் நகருக்கு குடிநீர் திட்டத்திற்காக நாங்கள் மேகதாது அணை கட்டுகிறோம் என்று. பெங்களூர் நகரத்திற்காக கடந்த 2018ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் அந்த நடுவர் மன்ற தீர்ப்பை உறுதி செய்கின்ற அந்த தீர்ப்பில் 4.75 டிஎம்சி தண்ணீர் பெங்களூர் குடிநீருக்காக அதை ஒதுக்கீடு செய்திருக்கிறது. அந்த தண்ணி இன்னைக்கு KRS டேம் மூலமா, கிருஷ்ணராஜசாகர் டேம் மூலமா பெங்களூருக்கு வருது. KRS டேம் பெங்களூர்லேருந்து 150 கிலோமீட்டரில் தள்ளி இருக்கு. அங்கேருந்து தண்ணி வந்துட்டு இருக்குது. பெங்களூர் நகரத்துக்கு கூடுதலாக இன்னொரு 5 டிஎம்சி தண்ணி தேவைன்னா அதே டேம்லேருந்து எடுத்துக்கிட்டு போகலாம், யாரும் தடுக்கல. அதுக்கு எதுக்கு புதிய டேம் கட்டணும் நீங்க? அது தமிழ்நாட்டு எல்லையில், தமிழ்நாட்டிலேருந்து 4 கிலோமீட்டர் தள்ளி இந்த டேம் கட்ட போறாங்களாம். அதுவும் இந்த டேம் 70 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட டேம். பெங்களூருக்கு கூடுதலாக தேவை இன்னும் 5 டிஎம்சி தான். 5 டிஎம்சி தேவையான பெங்களூர் நகரத்துக்கு எதுக்கு 70 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட அணையை நீங்கள் கட்டுறீங்க? அது இன்னொரு பொய்ய சொல்றார். ஒரு பக்கெட் தண்ணி கூட நாங்கள் விவசாயத்துக்கு நாங்கள் பயன்படுத்த மாட்டோம். இது எப்படி நம்ப முடியும்? யார் நம்புவாங்க? இதுவரைக்கும் கர்நாடகா உச்சநீதிமன்ற தீர்ப்பே மதிக்கல, காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை மதிக்கல, பல ஒப்பந்தங்கள், கடந்த கால ஒப்பந்தங்கள் எதையுமே மதிக்கல. நீங்க கர்நாடகா மேல இருக்கிறாங்க, முதல் மடை மாநிலம், கொடுக்குற இடத்துல இருக்கிறாங்க, நம்ம வாங்குற இடத்துல இருக்கிறோம். நாளைக்கு டேமை கட்டி முடிச்சுட்டு இல்ல நாங்க இது பாசனத்துக்கு பயன்படுத்துவோம்னு சொன்னா ஏதாவது எங்களால பண்ண முடியுமா? வழக்கு போட முடியும், அவ்வளவுதான். சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்ற முடியும், அவ்வளவுதான். தமிழ்நாடு அழிஞ்சிடும், தமிழ்நாடு அழிஞ்சிடும். காவிரி என்பது நம்முடைய உரிமை. அது முதல் உரிமை தமிழ்நாட்டுக்கு தான். கடந்த கால அத்தனை ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. 1924 போடப்பட்ட ஒப்பந்தம் மெட்ராஸ் மாகாணம், மெட்ராஸ் பிரசிடென்சிக்கும் மைசூர் சமஸ்தானம் மகாராஜா, மைசூர் மகாராஜா போடப்பட்ட ஒப்பந்தத்தில் என்னன்னா, அவங்க KRS டேம் கட்டிக்கலாம், நம்ம மேட்டூர் அணையை கட்டிக்கலாம். அதே போன்று காவிரியில் வருகின்ற அந்த நீர் எப்படி பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், தமிழ்நாட்டுக்கு 75 விழுக்காடு தண்ணி தமிழ்நாடு பயன்படுத்திக் கொள்ளலாம். 23 விழுக்காடு தண்ணி மைசூர் சமஸ்தானம் பயன்படுத்திக்கலாம். 2 விழுக்காடு தண்ணி ட்ரவாங்கூர் சமஸ்தானம் பயன்படுத்திக்கலாம். இதுதான் ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் முடியறதுக்கு முன்னாடி கர்நாடகாவில் நம்மளை கேட்காம 3 டேம் கட்டிட்டாங்க காவேரியில், கபினி, ஹேமாவதி, ஆரங்கின்னு. நம்மளை கேட்கல, அது எதிர்த்தோம், அது ஒரு பொருட்டா நினைக்கல அவங்க.